ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஓவன் இல்லாமல், பீட்டர் இல்லாமல், வெண்ணெய் நெய் இல்லாமல், முட்டை சேர்க்காத நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரி சூப்பரான கேக் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் பேக்கரியில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சேஃபில் கேக் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. நான் சொல்கிற அளவுகளை சரியான முறையில் சேர்த்து நீங்கள் சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் கேக் பண்ணும்போது உங்களுக்குமே ரொம்ப சாஃப்டாக கேக் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு குக்கரை ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு குக்கர் இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா சின்ன கிண்ணம் இல்லைன்னா தட்டை நீங்கள் கவுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரோடைய மூடியை போட்டு நம்ம மூடிடலாங்க. குக்கர் மூடியில் நீங்கள் விசிலும் போடக்கூடாது, கேஸ் கட்டும் போடக்கூடாது. ரெண்டையுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கேக் வேக வச்சு எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி கேக் பாத்திரம் எடுத்திருக்கேன். கேக் பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அந்த பாத்திரத்துக்கு உள்ள இந்த மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெய் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். போட்டு இந்த மாவை எல்லா பக்கமும் படுறது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கேக் பாத்திரத்தை எடுத்து லைட்டாக ஆட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவு எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுங்க. நம்ம நெய் பாத்திரத்தில் தேய்ச்சோம் இல்லையா, அந்த நெய்யில் உங்களுக்கு மைதா மாவு எல்லாம் ஒட்டிக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நீங்கள் ஒரு தட்டில் பாத்திரத்தை கவுத்து போட்டு நல்லா தட்டுனீங்க அப்படின்னா அந்த மாவு இல்லை, எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்மளுக்கு கேக் பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுக்கும்போது கேக் நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் வருங்க. அடுத்ததாக கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. நான் எல்லா அளவுகளுமே 280 ml கப்பில் அளந்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் மெஷரிங் கப் இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் வீட்டில் சின்னதாக ஏதாவது கப் இருந்துச்சுன்னா அந்த கப்புலேயே எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் சரியான பக்குவத்தில் வரும். இப்போது தயிர் சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்காவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண சர்க்கரை எல்லாமே உங்களுக்கு நல்லா கரைஞ்சி இந்த பதத்தில் இருக்குங்க. இந்த பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. நியர்பை ஸ்டோர்லாம் இப்போ எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் தனியாக தெரியாத மாதிரி நல்லா அதோடு சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்காவது நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபோக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது மேலே இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். கூடவே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடருமே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க. எப்போவுமே நீங்கள் கேக் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா மாவை சலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் நல்ல சாஃப்டாக வருங்க. இப்போது மாவை ஃபுல்லாக நம்ம சலிச்சு எடுத்தாச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கேக்குக்கு மைதா மாவு சேர்த்து செஞ்சுருக்கேன். இதே கேக் நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். கோதுமை மாவு சேர்த்து எக்லெஸ் கேக் நான் ஏற்கனவே சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3/4 கப் வரைக்கும் உங்களுக்கு பால் தேவைப்படுங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரே தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் மாவு. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கடைசியாக ஒரு ஸ்பேட்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஒரு 10 டைம்ஸ் ஆகுது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், கேக்கும் நல்ல சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக்கோடைய கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போது கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம கேக் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. கேக் பாத்திரத்தில் வந்து பேட்டரை வந்து பாதி அளவுக்கு தாங்க நீங்கள் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஏன்னா கேக் வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். அதனால் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த அளவுக்கு மாவு எனக்கு இந்த பாத்திரத்துக்கு சரியாக இருந்ததுங்க. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம குக்கர் உள்ளே வச்சிடலாம். குக்கர் வந்து நம்ம 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். அதனால் நல்ல உங்களுக்கு சூடாக இருக்குங்க. உள்ளே வைக்கும்போது பார்த்து வைக்கணும். இப்போ இதை நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 60 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு சரியாக வந்து 60 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. இப்போ நான் வந்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள், கேக் எவ்வளோ நல்லா உங்களுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது வந்து வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு அடி வரைக்கும் நல்லா விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எக்ஸ்ட்ராவாக வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துருச்சுங்க. கேக் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த கேக் ஆறுறதுக்கு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அன்மோல்டு பண்ணணும். ஓரத்தில் இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் நல்லா தனியாக ஒட்டாமல் வந்துடும். இப்போ இந்த கேக்கை நம்ம அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கவுத்துட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும் ஒட்டாமல். நம்மளுக்கு கேக் பாத்திரத்தில் கூட பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை, அடிப்பக்கம்லாம் கருகாமல் ரொம்ப சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. நான் சொல்லியிருக்க அந்த அளவுகளை நீங்கள் வந்து சரியான முறையில் சேர்த்து செய்யும்போது சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக பர்ஃபெக்டாக கேக் செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து கேக்கை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், உள்ளேயுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்களே உங்கள் வீட்டில் கையால் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்ல சூப்பரான ஒரு எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நான் பேக்கரியில் இருக்கும் இல்லையா, அந்த சேஃபில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.